நெக்ஸ்ட்டு 17th டிசைனுக்கு நான் அகெயின் இந்த சைட்லேருந்து நான் மேங்கோ போட்டுக்க போகிறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு எஸ் ஷேப் போடுவோம்ல, ஸோ அந்த எஸ் ஷேப் கொடுத்துட்டு இங்கேருந்து ஒரு சி கொண்டு வந்து கனெக்ட் பண்ணிக்க போகிறேன். கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்பைரல் கொடுத்துக்கிட்டேன். ஓகே, இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் நான் இப்போது இந்த இடத்துல இருந்து நான் ஷேடிங் கொடுத்துக்கிட்டேன். இப்படி கொஞ்சம் ஏரியாவுக்கு நான் ஷேடிங் கொடுத்துட்டு இப்படி லைன் போட்டுக்கிட்டேன். அகெயின் இதுக்கு மேலே திரும்ப ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறோம். இதையுமே திக் லைனாக கன்வெர்ட் பண்ணிக்கிட்டோம். இதுக்கு மேலே இப்படி ரெண்டு ஃப்ளவர்ஸ்க்கு வர அந்த டபிள்யூ வச்சு ஒரு பெட்டல் போடுவோம்ல, ஸோ அதை வச்சு ரெண்டு பெட்டல் மாதிரி கொடுத்துக்கிட்டேன். கொடுத்துட்டு இப்படி உள்ள ஒரு டாட் வச்சுக்கிட்டேன். ஓகே, ஸோ இதுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நான் இப்படி லைன் போட்டு இந்த ஏரியாவை ஃபில் பண்ணிக்கிட்டேன். இதில் இப்படி செக்மெண்ட் பண்ணிவிட்டு இப்படி பாக்ஸஸாக கன்வெர்ட் பண்ணி ஒரு பாக்ஸ் ஃபில்லிங் ஒரு பாக்ஸ் எம்டின்னு விட போகிறோம். அகெயின் திரும்ப இதில் ஃபில் பண்ணிக்கிட்டோம். ஓகேவா, இதுக்கு கீழே நாம் ஃபுல்லாக ஹம்ஸே கொடுத்துக்கலாம். இப்போ இதில் இந்த ஏரியாவிலேருந்து லீவ்ஸ் போடும் போது போட்டோம்ல, இப்படி இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டுட்டு இதில் நம்ம ஷேட் கொடுத்துக்க போகிறோம். ஷேட் எப்படி கொடுப்போம்? எம்டி டிப் வச்சு இந்த மாதிரி அங்கங்கே ஷேட் கொடுத்துக்க போகிறோம்.
இந்த மாதிரி ஷேட் பண்ணிக்க போகிறோம். ஷேட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு மேலே இந்த மாதிரி நான் கொடுத்துக்கிட்டேன். லோட்டஸ்க்கு போடும்ல அந்த மாதிரி ஒரு பெட்டல்ஸ் மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டேன். ட்ரா பண்ணிவிட்டு இதில் மேலேருந்து ஷேட் பண்ணோம்ல, ஸோ இதில் கீழேருந்து ஷேடிங் கொடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? நீங்கள் இதையே மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல நீங்கள் இப்படி ஸ்பைரல் போடாமல் இதை நீங்கள் பீக்காக்கு கொடுக்குற பீக் மாதிரி ஐ மாதிரி போட்டு கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டிசைன் போகலாமா? இந்த டிசைனோட அவுட்புட் உங்களுக்கு எப்படி தான் இருக்கும்?